அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி மூக்கிரட்டை கீரை மூலிகை கீரையை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். நமக்கு இயற்கை கொடுத்த மிகப்பெரிய வரப்பிரசாதம் அப்படின்னு சொன்னால் அது மூலிகை தான். சரிங்களா? இந்த மூலிகையில் மூக்கிரட்டை கீரையும் ஒன்று. இதில் அவ்வளோ மருத்துவ குணங்கள் இருந்தது. இன்றைக்கி ரூபசங்கர் இறந்துட்டார் இல்லையா, அவருக்கு கல்லீரல் பிரச்சனை, மஞ்சள் காமாலை பிரச்சனை இருக்குது இல்லையா, அந்த பிரச்சனைக்கெல்லாம் சரி செய்யக்கூடிய இந்த மருத்துவ குணம் இந்த கீரை தான் மூக்கிரட்டை கீரை. நம்ம மூக்கிரட்டை கீரையில் பருப்பு சாத பொடி தான் நம்ம இன்றைக்கி தயார் பண்ண போகிறோம். நம்ம அதுக்கு பருப்புகள் எடுத்துக்கலாம். துவரம்பருப்பு, கடலைப்பருப்பு, மூக்கிரட்டை கீரை, கருப்பு உளுந்து எடுத்துக்கோங்க, பூண்டு எடுத்துக்கோங்க, கருவேப்பிலை எடுத்துக்கோங்க, வரமிளகாய் எடுத்துக்கோங்க, அப்புறம் ஜீரகம் எடுத்துக்கோங்க, மிளகு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு 10 விதமான கடலைப்பருப்பு எடுத்துக்கோங்க, வறுகடலை எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி 10 விதமான நம்ம ஐட்டங்கள் நம்ம எடுத்துருக்கிறோம். இதை வச்சு தான் நம்ம இன்றைக்கி மூக்கிரட்டை கீரை பருப்பு சாதப்பொடி தயார் பண்ண போகிறோம். நம்ம இது எல்லாமே நல்லா என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, வானலில் ஒரு கடாயில் வச்சு பொன்னிறமாக நம்ம வறுத்துக்கணும். தீய விடக்கூடாது. இது எல்லாமே பொன்னிறமாக வறுத்துக்கணும். 1 by 1 போட்டு வறுத்துக்குங்க. தனித்தனியாக வறுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் ஒன்றாவும் வறுக்க தேவையில்லை. இந்த மாதிரி நம்ம தனித்தனியாக போட்டு நம்ம வறுத்துக்கணும். கடாயில் வச்சு வறுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அதாவது முறமுறன்னு அந்த அளவுக்கு வர மாதிரி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி எல்லா பொருளையுமே நீங்கள் வறுத்து தனித்தனியாக கொட்டி வச்சுக்கிட்டு அது நல்லா ஆறணும். சரிங்களா? அது நல்லா இயற்கையாகவே ஆறணும். ஆறினதுக்கப்புறம் எடுத்து நீங்கள் அரைச்சி நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 1 வருஷம் இல்லை 2 வருஷம்லாம் உங்களுக்கு கெட்டு போகாது. சரிங்களா? அது குழந்தைங்க முதல் பெரியவங்க வரை விரும்பி சாப்பிடலாம். பொடி தோசையில் போட்டுக்கலாம். இல்லை தோசையில் நெய்யோ இல்லைனா பார்த்திங்கன்னா நல்லெண்ணெய்யோ நம்ம கலந்து நம்ம அதை சாப்பிட்டுக்கலாம். சாதத்தில் மிகச்சிறந்த சாதத்தில் போட்டு சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும். ஒரு சாதத்தில் 1 ஸ்பூன் அளவுக்கு போட்டு அதில் கொஞ்சம் நம்ம நெய்யை ஊற்றி நம்ம பசித்து சாப்பிட்டோம்னா அவ்வளோ அருமையாக இருக்கும். அமிர்தம் மாதிரி இருக்கும். நீங்கள் சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடலாம். நம்ம உடலில் இருக்கிற கெட்ட கழிவுகளை ஃபுல்லாக வெளியேற்றும். கல்லீரல், சிறுநீரகம், இதில் இருக்கிற நச்சுக்களை எல்லாம் வெளியேற்றி சீராக செயல்பட உதவும் இந்த மருத்துவ குணம் இந்த மூக்கிரட்டை கீரை உள்ளதுங்க. அது மட்டும் இல்லை, வாதம், பித்தம் இந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா சரி செஞ்சு சீராக்கும். இது புற்றுநோய் வரக்கூடிய செல்களை இந்த நச்சுக்கள்லாம் நல்லா அழிச்சிட்டு புற்றுநோய் வராத நமக்கு பாதுகாக்குங்க. இந்த மாதிரி நிறைய மருத்துவ குணங்கள் இந்த மூக்கிரட்டை கீரையில் உள்ளது. நம்மக்கிட்ட மூக்கிரட்டை சாதப்பொடி நம்ம பண்ணையில் தயாராக இருக்குங்க. தேவைப்படும் நண்பர்கள் ஸ்க்ரீனில் உள்ள நம்பரை நம்மக்கிட்ட தொடர்பு கொள்ளுங்கள். அது மட்டும் இல்லைங்க, நம்ம சேனல் இந்த மாதிரி நீங்கள் தொடர்ந்து பயனுள்ள வீடியோக்கள் நீங்கள் பார்க்கணும்னு சொன்னால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணி விடுங்க. நன்றி, வணக்கம் நண்பர்களே.